சார் நான் தினமும் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறேன், தினமும் தலைக்கு தண்ணி ஊற்றுறேன். இருந்தாலும் பொடுகு எனக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கு. சீப்பு வார 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 வெள்ளை வெள்ளையாக உதிருது. இது பிற்காலத்தில் அப்படியே விட்டால் ஆபத்து உருவாக்குமா, முடி கொட்டுமா? அதாவது நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. பல பேருக்கு புரியாத ஒரு புதிர். எங்கே எதிர அந்த வெள்ளை வெள்ளையாக வருது, கபால வெடிப்புன்னு சொல்லுவோம். என்னது அதுக்கு பேர் கபால வெடிப்பு. கபாலத்தை வெடிப்புன்னா என்ன? பூமியோட வெடிப்பு. அந்த கபாலன்னா நம்மளுடைய தலை வெடிக்குதுன்னு அர்த்தம். ஏன் வெடிக்குது? இப்போ வயலை பார்த்தீங்கன்னா பசுமையாக இருக்கும். எப்போ? நல்ல நீர்நிலை இருக்கும் போது. வெயில் காலத்தில் காஞ்சி போயிடும், வெடிக்கும். அதே மாதிரி தான் உடலில் தண்ணீர் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். கபால வெடிப்புக்கு காரணம் ஒரே ஒரு காரணம் அதுதான். தண்ணியை எப்படி குடிக்கணும்? நான் தான் நிறையா 5 லிட்டர் தண்ணி குடிக்கிறேன்னா எப்படி குடிப்பேன்? கட 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 கடன்னு குடிப்பேன். அப்போ என்ன செய்யும்? மூத்திரமாக போகுமே தவிர உனக்கு ரத்தத்தில் கலக்காது. அந்த தண்ணி எப்படி குடிக்கணும்? வாயை கொப்பளிச்சு உமிழ் நீரை குடித்தா மட்டும்தான் ரத்தத்தில் கலக்கும். நீ குடிக்கிற 5 லிட்டர் தண்ணி அப்படி குடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 2 லிட்டர் தண்ணி எப்படி குடிங்க, ஒரு 3 லிட்டர் தண்ணி உங்கள் ஸ்பீடாக குடிச்சிக்கங்க. ஏன்னா மனிதன் இருந்தால் பொறுமெல்லாம் போயிடுச்சார். அப்போ காரணம் என்ன? கபால வெடிப்புக்கு காரணம் உன்னுடைய உஷ்ணம். எங்கே உஷ்ணம்? மலக்குடல் உஷ்ணம். என்ன குடல் உஷ்ணம்? மலக்குடல் உஷ்ணம். சரி, டேண்ட்ராஃப்ட் வந்தால் டேண்ட்ராஃப்ட் அப்படியே விட்டால் என்ன ஆகும்னா முகத்தில் இறங்கும், காதில் இறங்கும், அப்புறம் உடம்பு ஃபுல்லாக இறங்கி சோரியாசிஸாக மாறுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. 5-6 வருஷத்துக்குள்ளே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலன்னா டெர்மடைட்டிஸாக மாறி சோரியாசிஸாக மாறும். அப்போது ஆரம்ப நிலையிலே இருக்கும் போதே நம்ம தலையில் இருக்கிற பொடுகை சரி பண்ணிட்டோம்னா, எங்களை பொறுத்தவரையும் எங்கள் கிளினிக்கை பொறுத்தவரையும் எங்களுடைய சென்டரில் பார்த்தீங்கன்னா பொடுகுக்கு 2 நாள் 3 நாள் தான் வைத்தியமே. எங்கள் ஆயில் போட்டாலே பொடுகு போயிடும். நான் சொல்கிற முறையில் தண்ணி குடித்தாலும் சுத்தமாக போயிடும். மலக்குடலை சரி பண்ணிட்டா போயிடும். மலம் கரெக்டாக போனால் சரியாக போயிடும். நிறைய விஷயங்கள் இருக்குது. பொடுகு ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அந்த பொடுகை அலட்சியமாக விட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா ஸ்கின் டிசீஸ் வரத்துக்கு வழிகள் நிறையா இருக்குது. அப்போது கழிவு நீரை வெளியேற்றணும். கழிவு நீரை வெளியேற்றணும் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன் நிறையா இதில். அதே மாதிரி செஞ்சிங்கனாலே முடி டேண்ட்ரஃப்ட் எல்லாமே நல்லாயிடும். சரிங்க நண்பர்களே, செய்வீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் சந்தேகம் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. சார், இப்போ நான் நல்லா தான் ஹேர் கேர் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு நான் உணர்றேன். ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. அது ஹெல்மெட் மாற்றி போகிற பிரச்சனை வருதா, இல்லை வேறு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு. ஆனால் எனக்கு நம்ம தெரியுது, நான் எனக்கு நல்லா தான் இருக்குது ஹேர்னு தெரியுது. பட் ஹெல்மெட் அடிக்கடி மாற்றணுமா? இதுக்கான பிரச்சனைகள் வந்து அதாவது ஹெல்மெட் ஆரோக்கியமான ஹெல்மெட் போடணும். முதல்ல நல்ல குவாலிட்டி ஸ்பான்ஸ் உள்ள ஹெல்மெட்டாக போடணும். அதில் கெமிக்கல் அதிகமாக இருக்குந்தா முடி கொட்டுறது நிறைய வழிகள் இருக்குது. அதை விட முக்கியம் உன் உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கணும். ஐயோ முடி கொட்டுது வேர்க்குதுன்னு பார்த்தீங்கன்னா உசுறு முக்கியம். சரிங்களா? முடியை விட நம்மளுடைய உசுறு முக்கியம். ஹெல்மெட் போடாமல் போகாதீங்க. சில பேர் ஹெல்மெட் போடாமல் என்ன செய்வாங்க? அப்படியே ஜாலியாக பறக்க விடுவாங்க. முடி கொட்டுதுன்னு என்ன ஆகும்? முடியில் ஊரில் உள்ள குப்பை, கெமிக்கலு, பெட்ரோலு, டீசலு, குரூட் ஆயில் எல்லாம் ஒட்டிக்கும். ஒட்டிக்கிட்டு என்ன செய்யும்? முடியை சாப்பிட்ரும். அப்போ என்ன செய்கிறது வழி? சரி, அட்லீஸ்ட் ஒரு காட்டன் துணியை கட்டிட்டு அதுக்கு மேலே ஹெல்மெட் போடுங்க. வேர்த்து தான் போகுது, வேர்த்தா நல்லது தானே, டீடாக்ஸ்ஃபை ஆகுது, உடம்புலேருந்து கெட்ட கழிவுகள் வெளியாகுது. தப்பு ஒன்றும் கிடையாது. உடல் உஷ்ணத்தை குறைச்சா ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிரச்சனையும் இல்லை. ஹெல்மெட்னால முடி கொட்டுவது இல்லை. உங்கள் உடல் உஷ்ணத்தினால தான் முடி கொட்டுது. ஹெல்மெட்டை சாக்கு சொல்லாதீர்கள். ஹெல்மெட் நம்ம உயிர் காப்பான். என்னது? உயிர் காப்பான். தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. ஹெல்மெட் அவசியமானது. அதற்கு என்னென்ன பிரச்சனைகள் வருங்கிறத நம்ம தான் பார்த்துக்கணும். நல்ல தரமான ஹெல்மெட் வாங்கி மாட்டணும். அடிக்கடி என்ன செய்யணும்? ஹெல்மெட்டை க்ளீன் பண்ணணும். எப்படி பண்ணணும்? ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளுங்க. நம்ம ஆவி எடுப்போம்ல, ஸ்டீம் எடுப்போம்ல, அந்த ஸ்டீமை கொளுத்திட்டு ஹெல்மெட்டை தூக்கி மாட்டிடுங்க. எதில்? அந்த ஸ்டீமில் ஆவி பிடிக்கிற மாதிரி 15 நிமிஷம் போடுங்க. அந்த ஸ்டீம் போய் உள்ளே இருக்கிற கிருமிகள் எல்லாத்தையும் கொண்டுடுங்க. தினமும் செய்தால் ரொம்ப நல்லது. இல்லையா? இப்போ நிறையா ஸ்டீமர்லாம் வந்திருக்கு, ஆன்லைனில் விற்கிறாங்க. ஆன் பண்ணால் ஸ்டீம் அடிக்குது. டெய்லி ஒரு ட்ரிப் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஹெல்மெட்டும் குவாலிட்டி ஆகிடும். கிருமிகள் தங்காது, நாற்று அடிக்காது. முதல்ல அந்த கப்போட மாட்டிங்கன்னா நீங்கள் தலையும் கப் அடிக்கும், பின்னாடி உட்காந்து போகிறவன வாந்தி எடுத்துருவேன். புரிஞ்சுக்கிங்க. நல்ல விதமாக நல்ல துணியை, அந்த துணியை கூட பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு துவைப்பானுங்க நம்ம ஆளுங்க. டெய்லியும் வாஷ் பண்ணி டெட்டால் போட்டு க்ளீன் பண்ணி தலையை கட்டிட்டு ஹெல்மெட் போட்டு போங்க. உங்கள் சேஃபு எல்லா பிரச்சனையும் சேஃபாக இருக்கும். உங்கள் உயிரும் சேஃபாக இருக்கும். செய்வீங்க நண்பர்களே. செய்திகள் மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு சொல்லுங்கள். நிறைய பேருக்கு தெரியலை. முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றிங்கய்யா.